தரிசன ஊழியத்தின் சார்பானதும் சரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸ் டெய்லி ஷேர் பண்ற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Jonah chapter 1 verse 12. அதற்கு அவன், நீங்க என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். இந்த கொந்தளிப்பு வர காரணம் நான் தான். தன்னை ஒத்துக்கொள்ளுகிற தேவ மனுஷன், தன் குற்றத்தையும் தன் தவறையும் ஒத்துக்கொள்ளுகிற தேவ மனுஷன். இந்த இருதயம் நமக்கு இருந்தாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். இதுக்கெல்லாம் நான் தாங்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. நமக்கு அந்த மனசு இருந்தால் போதுங்க, எங்கேயோ போயிடுவோம். நமக்கு அந்த மனசு தான் தேவை. என்ன மனசு? என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று நான் அறிவேன். பிகாஸ் ஆஃப் மீ யூ ஆர் ஆல் ஃபேஸிங் த ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் மீ ஒன்லி அப்படின்னு தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய நல்ல குணம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. இது கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த வார்த்தை இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, லட்சங்கள் வரலாம், கோடிகள் வரலாம், தேவன் நம்மளை பல ஆயிரங்களுக்கு மத்தியில் உயர்த்தி வைக்கலாம். அதெல்லாம் காலு கீழே தான். ஆனால் இந்த எண்ணம் நமக்குள்ள தலைக்கு மேலே இருக்கணும். எந்த எண்ணம்? என் நிமித்தம் தான்ப்பா இந்த பெரிய கொந்தளிப்பு வந்தது என்று நான் அறிவேன். என்னால் தான் நீங்கள்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தை, ஒற்றுக்கொள்ளுகிறது, தவறை ஒற்றுக்கொள்ளுகிற அனுபவம். சிலர் தப்பு பண்ணிட்டு அதை நியாயம் பேசுகிறாங்க பாருங்க. ஐயப்பா, இந்த உலகமே இன்னைக்கு அப்படிதான், தவிர நியாயமாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஒத்துக்கொள்கிற இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா போதும். எவ்வளோ நல்ல அனுபவம், இது ஏசப்பா எனக்கு தரட்டுமே, ஆண்டவர் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு படி தாழ்த்தி ஜெபிச்சு பாருங்களேன். நைட்டுக்குள்ளேயே ஒரு அற்புதம் நடக்கும். தாழ்த்தி ஜெபித்து பாருங்களேன். இன்று இரவுக்குள் கர்த்தர் செய்கிறதை பார்ப்பீர்கள். இன்று இரவு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் ஒரு மகத்துவத்தை செய்வார். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார். நம்மள ஒரு படி தாழ்த்தி, ஏசப்பா என்னால் தான்ப்பா காரணம், என்னால் தான் காரணம் ஆண்டவர், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கப்பா. பிகாஸ் ஆஃப் மீ ஒன்லி லார்ட் பீப்புள் ஆர் ஃபேஸிங் தி ப்ராப்ளம். பிகாஸ் ஆஃப் மீ, நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம், இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லிட்டே இருங்களேன், தாழ்த்திட்டே இருங்களேன். நிச்சயமா இந்த நாள் முடிகிறதுக்குள்ள என் கர்த்தர் உங்களோடு இருந்து தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறதையும் இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாய் முடிக்கும் கர்த்தர் கிருபை தருவார். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார். திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள், திருமணம் காண்பவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ இயேசு நாமத்துல தொட்டு சுகமாவதாக. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.